எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக சொல்லுவாங்க, அன்பும் ஆன்மீகமும் எங்கே இருக்கோ அங்கே தான் எல்லா வளமும் எல்லா நலமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எங்கே ஆன்மீகம் சொல்லி கூப்பிட்டாலும் முதல் ஆளாக பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு நான் வந்துடுவேன். வேலை இருக்கோ இல்லையோ, ஒரு வேலை இருந்ததுன்னா நான் வர முடியாது. ஆனால் அதே போல் நெற்றியில் திருநீர் இல்லாமல் ஒரு நாளும் நான் வெளியே வந்ததில்லை. நம்ம இப்போ ஐயப்ப பூஜை அப்படிங்கிறதுக்காக இல்லை, என்னுடைய ஃபோட்டோஸ் எது வேணாலும் நீங்கள் பாருங்கள். எந்த இதால் தூங்கி எந்திரிச்சா கூட எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு முதல்ல நெத்தியில் விபூதியை பூசிட்டு தான் நான் வெளியே வருவேன். அது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் இவ்வளோ வருஷமாக என்னுடைய கனவாக இருந்தது ஐயப்பன் கோயிலுங்கிறது. போன வருஷம்தான் முதலையாக நானும் என் பையனும் மாலை போயிட்டு வந்தோம். அவ்வளவு சிறப்பான தரிசனம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மலை ஏறினா திருப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பெரிய திருப்பம் இருந்தது. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஐயப்பன் ஐயா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் ஐயப்ப பக்த சேனா சங்கத்திலேருந்து இந்தியா பூரா வச்சிருக்கோம் சொல்லி. அதாவது கோயில் கட்டிருக்கோம், வச்சிருக்கோம், அன்னதானம் போடுறோங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை எப்படி செயல்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். அவர் சொல்லும்போது அவ்வளோதான் சொன்னார். உண்ண உணவுலேருந்து, இருக்க இடத்துலேருந்து, உடுத்த உடையிலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, அவங்களுக்கு மருத்துவ வசதியிலேருந்து அத்தனையும் செஞ்சு கொடுத்து இந்தியா முழுவதும் நாங்கள் பக்தர்களை பாதுகாப்பாக கொண்டு போய் தரிசனம் பண்ண வச்சு கூட்டோடு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதாவது இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விளம்பரமே இல்லாமல் அழகாக ஆன்மீகத்தை கொண்டு போய் அத்தனை பேருக்கு சேர்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, அப்புறம் நீதியரசர் சொல்லும்போது என்கிட்ட சொன்னார், சார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார். இந்த பின்னாடி தான் சார் வீடு இருக்குன்னு. உங்களுக்கு என்ன சார் பின்னாடிலேருந்து வந்துட்டீங்க? நான் முன்னாடி அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கு பின்னாடி தான் வந்து சேர்ந்தேன், ஆனால் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். என்ன சார் முன்னாடின்னு பேசுறீங்கன்னு கேட்டேன். பின்னாடி இருக்கிற நீங்கள் பின்னாடி வந்தீங்க, ஆனால் பின்னாடியிலேருந்து வர நான் முன்னாடி வந்துட்டேன் சொன்னார். ஈசிஆர்லேருந்து கிளம்பி எப்படி டிராஃபிக் இருக்குன்னு தெரியும். அவர் அங்கேருந்து கிளம்பி வேகமாக கிளம்பி 6:30 மணிக்கு இங்கே வந்திருக்காரு விளக்கேற்றணும்னு சொல்லினா, அதுக்கு காரணம் அவர் மேலே உள்ள ஆன்மீகத்தின் மேலே உள்ள ஈடுபாடும் அன்பும் மட்டும்தான். அதுதான் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது. நீங்கள் கொரோனான்னு சொல்லிட்டு உலகம் பூரா எத்தனை பேர் உயிர் வந்திருப்பாங்க, எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த கொரோனாவே கொட்டாயை விட்டு அனுப்புறது நம்ம தமிழகம் மட்டும்தான். அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற அன்பும் ஆன்மீகம் மட்டும்தான். அது இருக்கிறது வரைக்கும் நமக்கு எந்த நோய் நொடிகளும் வராது. இவ்வளவு சிறப்பாக, அதாவது பொதுவாக நீ ராசாவாக இருக்கணும்னு வாழ்த்துவாங்க, ஆனால் சில பேரை மட்டும்தான் மன்மத ராசாவாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி எப்பயுமே நம்ம கூட மன்மத ராசாவாக இருக்கிறது எங்கள் இசையமைப்பாளர் தீனா அண்ணன். ஏன்னா அவர் ஒரு பாட்டு இல்லைங்க, எத்தனை பாட்டு போட்டாலும் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கேருந்து இசை பயணத்தில் இருந்தாலும், இசைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அறிவராசனம் 100வது ஆண்டு விழாவை தொடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக சிறப்பு விழா எடுக்க போகிறோம். ராஜா சார் தலைமையாக இதெல்லாம் சொன்னால் கூட அந்த இசையால் எதையும் மயக்க முடியும், எதையும் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இசை எல்லாருக்கும் வந்துடாது. அதுபோல் இசை ஒரு சரஸ்வதி. அந்த சரஸ்வதி இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. தீனன் அவர்களுக்கும் பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுன்னா ஒரு விளம்பரமோ ஏதாவது யாராவது ஒருத்தரை எடுத்து நடத்தணும். அதை எடுத்து நடத்தக்கூடிய எனது நண்பர் சாமி, அதாவது நாதன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நாதன் நாக்கிலே இருக்கும், சாமி எப்பயுமே கூட இருக்கும். பாருங்க, நம்ம எவ்வளவு பேர் பேசினாலும் ஆடினாலும் பாடினாலும் அவருடைய கவனம் எல்லாமே ஐயப்பன் மேல மட்டும்தான் இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் பூஜையில் இருந்தோ அவர் மணி அடிக்கிறதுல இருந்தோ அதிலிருந்து எதுவுமே அவர் மாறல. காரணம், அவர் அதில் கான்சன்ட்ரேஷன்ல கரெக்டாக இருக்காரு. அதுபோல எங்க சாமிநாதன் பார்த்தீங்கன்னா, நாதன் வாயில் இருந்தால் கூட சாமி அவர் கூட இருக்கிறதுனால தான் எப்பவுமே அவரும் ஆன்மீகத்துக்காக நிறைய செலவுகள் பண்ணுவார், நிறைய வெளியே போய் வேலையும் பார்ப்பாரு. இன்னைக்கு நம்ம ஆர்விஆர் ஸ்டுடியோ மூலமாக இங்கே எல்லாரையும் கூட்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் போட்டு இவ்வளவு சிறப்பாக நிகழ்ச்சி எடுத்திருக்காரு. கச்சேரி பண்ணுறவங்களுக்கும் சரி, எனக்கு முன்னாடி பரதநாட்டியம் ஆடின அத்தனை குழந்தைகளும் ரொம்ப சிறப்பாக அழகாக ஆடினாங்க. அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இது போல அன்பும் ஆன்மீகம் இருக்க வரைக்கும் தான் நம்ம சந்தோஷமா சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்க முடியும். இது போல பணிகள் உங்களுக்கு தொடரணும். உங்க கூட எப்பெல்லாம் என்ன கூப்பிடுறீங்களோ நானும் ஆன்மீகத்துல கூட வர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஐயப்ப பூஜையில கலந்து கொள்வதே நமக்கு நம் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கு ஏற்படக்கூடிய வழிதான் அது. எத்தனையோ அந்த ஐயப்ப மலைக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கு. பெரிய பாதை, சின்ன பாதை இருக்கு. அந்த ஒவ்வொரு பாதையும் கடினமா இருக்கும். அந்த கடினமான பாதையில எல்லாரும் போக முடியாது. அது குடும்பத்துல ஒருத்தர் தான் அனுப்பி வைப்பாங்க.
அது வீட்டில் இருக்கிற கணவன்மாரோ இல்லை பிள்ளைகளோ அனுப்பி வைப்பாங்க. அது எதுக்காக அனுப்பி வைக்கிறாங்கன்னா, அந்த தனிநபருக்காக மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் சேர்த்து உன்னை நான் என் சார்பாக அனுப்புறேன், நீ வேண்டிட்டு வான்னு அந்த மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த வீடே விரதமாக இருந்து பக்தி மயமாக இருந்து வீட்டிலிருந்து போனவர் எப்போ வருவாங்க காத்து கொண்டு இருந்து அந்த பக்தியோடு வந்து இறங்கும் பொழுது உங்க மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் எனக்கு ஒரு 10 வருடம் முன்னாடி அனுபவம் இருக்கு. 10 வருடம் இல்லை, ஒரு 22 வருடத்துக்கு முன்னாடி நான் அப்போ வந்து ஐயப்ப மலைக்கு போறேன். போயிட்டு வந்தேன். வந்த உடனே அப்போ நான் உதவியாளராக இருந்தேன். அப்போ ராதிகா மேடம் கூப்பிட்டாங்க, ஏன்னா நீ ஒரு டியூன் போடணும் மேடம். சரி மேடம், நான் உனக்கு இசையமைப்பாளராக ஆக்க போறேன் மேடம். சரி மேடம், ஒரு டியூன் போட்டேன். அந்த ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்து அடுத்த ஒரு வாரத்தில் அந்த டியூன் போட்டேன். கண்ணின் மணி கண்ணின் மணி கணக்கலம்மா ஒரு பாடல் போட்டேன். சித்தின்னு ஒரு சீரியல்ல. உலகமே என்ன தெரியாத அளவுக்கு அந்த பாடல் நான் அமைச்சது. அதெல்லாம் யாரால, தனிப்பட்ட ஒரு ஆளா கிடையாது, ஐயப்பனோட அருளால. இந்த மாதிரி ஒவ்வொரு படி வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, வீட்டுல கல்யாணம் ஆகணும்னு நினைப்பாங்க. இது வந்து வேண்டுதலாக நம்ம மலைக்கு போறாங்க. அந்த ஐயப்பன் கிட்ட வந்து நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கும்பிட மாட்டாங்க, மிரட்டி கேட்பாங்க, சுவாமி நான் வரல, உன்னை அவ்வளவு தூரம் பேர் வரல, எனக்கே செய்ய மாட்டேன்ற, எனக்கே நீ பண்ண மாட்டேன்ற அதிகாரத்துடன் அன்புடன் கேட்கக்கூடிய ஒரே சுவாமி நம்ம ஐயப்ப சுவாமி தான். இந்த ஒரு நிகழ்ச்சியை, இந்த ஒரு நிகழ்வுல நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். துரைசேகர் ஐயா வந்து ராஜகோபுரம் என்ற ஒரு இந்த 100வது அறிவராசனம் நிகழ்ச்சியில ராஜகோபுரம் என்ற ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறாரு. அந்த கோபுரம் மிக வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் ரமேஷ் ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுவாமியே அது இப்ப கொஞ்சம் ஜீவன் வந்திருக்கு. சுவாமியே சபாஷ். இன்னும் ஒரே ஒரு தடவை சுவாமியே. சத்திய ஜோதி தெரியுதையா பார்வதி பதையே. இந்த ஹரிவராசன் அதை வந்து ஆரம்பிக்கும் போது துரைசங்கரஜி கூப்பிட்டாங்க. அது கடகடன்னு ஓடி போய் ஒரு வருஷம் முடிஞ்சே போயிடுது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, காலம் வந்து நமக்காக காத்துன்னு இருக்காது. நம்ம எல்லாருமே வேலை செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஒரு சந்தோஷமான விஷயம், பெல் அடிக்கிறது. 500 வருஷமா போராடிட்டு இருக்கிற ராமருடைய ஆலயம் நம்மளுடைய தலைமுறையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து நமக்கு கிடைச்சது. இது வந்து ஒரு பெரிய சிறப்பு. நான் இங்க இது கொண்டு வந்திருக்கேன், அக்ஷதை. அயோத்தியிலிருந்து அக்ஷதை கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு வேணுமோ அதை வாங்கிக்குங்க. ஜனவரி 22ஆம் தேதி பொன்னேட்டில் எழுத வேண்டிய ஒரு நாள். ஒட்டுமொத்தமா சாம்ராட் நரேந்திர மோடி பிரதான் மந்திரி, அவரே தேசத்துல பல அவதார மூர்த்தியா வந்திருக்கிறவர். அவர் தான் ஆர்டிகல் 370 வந்து அவருடைய பீரியட்ல எடுத்துட்டாங்க. அவருடைய காலத்திலேயே வந்து ராம ஜென்ம பூமிக்கு பூமி பூஜை போட்டது. இப்ப அவருடைய தலைமையிலேயே வந்து ராமர் கோயில் வந்து நம்ம கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறோம்.
ஜெய் ஸ்ரீராம். இப்போ அவர் அந்த மந்திரத்தை திருப்பி சொல்லுவோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். சேர்ந்து ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இன்று மாலை சபரிமலை சேவா சமாஜத்தின் ஒரு விழா, அதனுடன் இணைந்து PVR ஸ்டுடியோஸ் அவர்களும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவினை சிறப்பாக அமைத்து பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜம் அது எவ்வாறு தொடங்கியது என்பது உங்களிலே பல பேருக்கு தெரியும். 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவா சமாஜம் இப்பொழுது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நல்லபடியே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சேவா சமாஜம் ஐயப்ப குருசாமிகளையும் ஐயப்ப பக்தர்களையும் ஒருங்கிணைத்து நெறிமுறைப்படுத்தி அவர்களை இந்த சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ளவர்களாக ஆக்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். தற்போது 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த ஹரிவராசனம் தெய்வீக பாடல் இயற்றப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகிய ஒரு தருணத்தில் ஒரு கமிட்டி குழு அமைக்கப்பட்டது. அதிலே இசைஞானி இளையராஜா அவர்கள் கௌரவ தலைவராகவும், நான் அதிலே செயல் தலைவராகவும், மற்றும் ஒரு 300 எல்லா துறைகளிலும் இருந்து கலைத்துறை, மியூசிக், நீதித்துறை மற்றும் பல துறைகளே இருந்து அந்த குழுவிலே பங்கேற்றுள்ளனர். செயல் தலைவராக நான் இருந்தாலும் செயல்படுபவர்கள் இவர்கள் தான். பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இதுபோல் பல இடங்களிலே விழாவினை நடத்தி சபரிமலை ஐயப்ப சுவாமியின் பெருமையையும் ஐயப்ப சாமியின் பெருமை இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலக அளவிலே எடுத்துச் சென்று பல விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல கோடி ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு நல்ல நீர், அன்னதானம், மருத்துவ உதவி போன்ற செயல்களை பல ஆண்டு காலமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு உண்மை. தற்பொழுது இந்த ஹரிவராசனம் எழுதப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகிய ஒரு தருணத்தில் ஐயப்ப சுவாமியின் போலை பல வெளிநாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அங்கும் விழாக்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் 18 மாதங்கள் முடிந்து இந்த விழா நிறைவுற ஒரு வழிவகை செய்திருந்தார்கள். ஆனால் ராமர் கோயில் அயோத்தியில் கட்டி திறப்பு விழா நடப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே இந்த விழா நமது சேவா சமாஜம் நடத்தி கொண்டிருக்கும்
அறிவராசன் நூற்றாண்டு விழா முடிவடையாமல் இந்த வருடம் டிசம்பர் மாதத்திலே முடிவு பெற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிலே நமது நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த சேவா சமாஜம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உங்களை எல்லாம் பங்கேற்று ஐயப்ப சுவாமியின் புகழையும் ஐயப்ப தர்மத்தையும் மக்களுக்காக எடுத்து சென்று நமது நாட்டிலும் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலுமே பரப்புவதற்கு உங்களது ஒப்புதலை ஒத்துழைப்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்திலே எனக்கு இங்கே உங்களிடம் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நான் இப்போ ஐயப்ப சேவா சமாஜத்தோடு இணைஞ்சு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஆனால் இந்த சமாஜத்தில் இணைஞ்சு இப்போது 2 மாதம் தான் ஆகுது. 2 மந்த்ஸாக ஐயப்ப சேவா சமாஜத்தோடு இணைஞ்சு பேசுகிறேன். அடையார் ஐயப்பன் கோவிலுக்கு நான் அதிகமாக போயிருக்கேன். அதே மாதிரி ஐயப்பன் பக்தனாக இருந்தாலும் மாலை போட்டது கிடையாது, இருந்தாலும் பக்தி அதிகமாக உண்டு. அதனால் இந்த ஐயப்ப சேவா சமாஜத்தில் நான் இணைஞ்சு அவங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட ப்ரொடக்ஷன் பேனரும் சேர்ந்து இன்றைக்கி அவங்களோட இணைஞ்சு இந்த பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். பக்தர்களுக்கு இன்றைக்கி அரிசி மற்றும் புடவைகள் நம்ம ப்ரொடக்ஷன் சார்பாக கொடுத்துட்டுருக்கோம். மற்றும் அன்னதானமும் போடுறோம். ஒரு 200 பேருக்கு அன்னதானமும் போடுறோம். ப்ரொடக்ஷன் கடைசி தோட்டம் என்ன நிலைமை இல்லை, நம்ம ஐயப்ப பூஜைக்கு வந்திருக்கோம். கடைசி தோட்டம் வெற்றிகரமாக வந்துட்டுருக்கு, சந்தோஷமாக வந்துட்டுருக்கு. மிகவும் ஆற்றோடு ஐயப்ப சமாஜத்திற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றி. அவர் ஒரு சில வார்த்தைகள். மிக்க நன்றி. மற்றும் இங்கு சிறப்பான முறையிலே இந்த பூஜைகள் ஏற்பாடு செய்து கொடுத்த சென்னை மேற்கு மாவட்டத்திற்கும் அந்த பூஜைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இந்த ஹரிகிராச நூற்றாண்டு விழா தொடங்கிய நாள் முதல் தேசிய தலைவராக செயல் தலைவராக இருந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் சுவாமி அவர்கள் நமக்கு நீதிநெறியை தேசத்தில் காத்துக்கொண்டும் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் நல்ல வழிகாட்டலை தந்து இந்த உலகம் முழுவதும் ஐயப்ப சமாஜம் நல்ல ஹரிகிராச சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்து நமக்கு வழிகாட்ட உள்ளார்கள். தலைமை உரையாக அவர் உரை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது ஒரு 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 அந்த ஒரு சிக்னேச்சர் மியூசிக் மாதிரி அந்த கோயிலுக்கு அது ஒரு சிக்னேச்சர் மியூசிக். அந்த மியூசிக் எம்பதமும் சம்மதம் என்ற மாதிரி அந்த பாடல் பாடியவர் ஜேசுதாஸ். அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அதை பாடியவர் ஒரு கிறிஸ்துவர். ஆனால் அது இந்துவான ஒரு பாடலை பாடி உலக புகழ்பெற்ற ஒரு பாடல். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மதத்தை கடந்து இசை என்றைக்கும், இசையும் பக்தியும் என்றைக்கும் இருக்குன்றது இது ஒரு உதாரணம். யாராவது நமக்கு தெரியுமா இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு? யாருக்கும் தெரியாது, மேக்ஸிமம் தெரியாது. அது இதுதான் உண்மையான ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி அந்த பக்தியாக அந்த அந்த உணர்வோடு பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு சரித்திரம் தெரியும். அதனால தான் அவங்க இந்த 100வது ஆண்டு பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக இது சென்ட்ரல் எடுத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியை மத்திய அரசு இந்த 100 அரியாசனம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வேர்ல்டு வைடாக பண்ணணுன்றது தான் மோடி ஐயாவோட ஒரு திட்டமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் இந்த 100வது ஆண்டு விழா இன்னும் சிறப்பாக நடக்கும்ன்றது என்னுடைய கருத்து. நான் பண்ணியிருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு. நிறைய பாடலாம் இருக்குது. அந்த பல்லவி மறந்து போச்சு எனக்கு. பாடியிருக்கேன். ஆல்பம் தினான் போட்டால் ஆல்பம் போட்டால் வரும். எஸ்பி பாலசுப்ரமணியம் 3 ஆல்பம் பண்ணியிருக்காரு. உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. ஐயப்பன் பண்ணியிருக்கேன்.